1942 தொடங்கிய மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் திட்டத்தின் கீழ் பல விஞ்ஞானிகள் ஜே. ராபர்ட் ஓப்பன்ஹைமர் தலைமையில் பணியாற்றினர். புளூட்டோனியம் 239 கொண்டு அணுகுண்டு உருவாக்கப்பட்டது. இந்த அணுகுண்டின் வடிவம் ஃபேட்மேன் என குறிப்பிடப்பட்டது. 1945 ஆண்டு ஜூலை 16 அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் உள்ள அலமோகோர்டோ பாலைவனத்தில் ட்ரினிட்டி டெஸ்ட் என்ற பெயரில் முதல் அணுகுண்டு சோதனை நடைபெற்றது. வெடிப்பின் சக்தி சுமார் 20,000 டன் TNT வெடிப்பின் சக்திக்கு சமமானதாக இருந்தது. விண்ணை ஊடருக்கும் ஒளிக்கதிருடனும் பெரும் சத்தத்துடனும் அணுகுண்டு வெடித்தபோது பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிர்வுகள் உணரப்பட்டன. அந்த தருணம் அறிவியலில் ஒரு மாபெரும் மைல்கல்லாக இருந்தாலும் அதன் நிழலில் மனித குலத்திற்கு மிகப்பெரிய அபாயமும் தோன்றியது. 3 வாரங்களுக்கு பின்னர் 1945 ஆகஸ்ட் மாதம் ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்களின் மீது அமெரிக்கா இத்தகைய அணுகுண்டுகளை வீசியதில் பல லட்சம் பேர் உயிரிழந்தனர். இந்த அணு சோதனை மனித வரலாற்றில் முதல் முறையாக அணு உதிரிகளின் சக்தி ஒரு பேரழிவுக்கு பயன்பட்டது என்பதை வெளிப்படுத்தியது. ட்ரினிட்டி சோதனை மூலம் அணு ஆயுத யுகம் தொடங்கி ஏற்கனவே இருந்த போர் நெறிமுறைகளிலும் சர்வதேச அரசியலிலும் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. அணு ஆயுத பரவல், ஒழுங்குமுறை மற்றும் மனிதநேயம் தொடர்பான விவாதங்களுக்கு அடித்தளமிட்ட நிகழ்வாக ட்ரினிட்டி டெஸ்ட் வரலாற்றில் பதிவு பெற்றது.